இதை ஸ்கிப் பண்ணாதே, இந்த மெசேஜ் உனக்காக தான். நீ இப்போ கஷ்டத்தில் இருக்கிறாயா? எல்லாமே உனக்கு எதிராக போகும் மாதிரி தோணுதா? என்ன செய்யலாம் என்று தெரியாமல் குழப்பமாக இருக்கிறாயா? அப்படின்னா இந்த வார்த்தைகளை கவனமாக கேள். வாழ்க்கையில் கஷ்டம் வராதவர்கள் யாரும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டம் இருக்கு. சிலருக்கு அது பணம் பற்றியது, சிலருக்கு அது உடல்நலம், சிலருக்கு அது குடும்பம், சிலருக்கு அது மன அழுத்தம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில எல்லாம் சரியாக போகும். ஆனா சில நேரங்களில் ஒரே நேரத்தில் எல்லாமே உடைந்து போகும் மாதிரி இருக்கும். நாம் நம்பியவர்கள் விட்டு போகலாம். நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகலாம். நாம் திட்டமிட்ட வாழ்க்கை மாறி போகலாம். அந்த நேரத்தில் நம்ம மனசு உடைந்து போகும். ஏன் என்னால் தான் இப்படி நடக்கிறது என்று கேட்க ஆரம்பிப்போம். ஆனா ஒரு உண்மை உனக்கு தெரியணும். நீ சந்திக்கிற இந்த கஷ்டம் உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை. அது ஒரு பரிசோதனை. அது ஒரு பயணம். அது உன்னை இன்னும் பலமாக மாற்றும் ஒரு நிலை. நீ இப்போ பார்க்கிறதை மட்டும் தான் நம்புறாய். ஆனா தேவன் பார்க்கிறதை நீ இன்னும் பார்க்கல. நீ பிரச்சனையை பார்க்கிறாய். ஆனா தேவன் தீர்வை பார்க்கிறார். நீ தோல்வியை பார்க்கிறாய். ஆனா தேவன் வெற்றியை தயாரிக்கிறார். நீ முடிவை நினைக்கிறாய். ஆனா தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை திட்டமிடுகிறார். நீ இப்போ தனியாக இருப்பது போல தோணலாம். ஆனா நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ பேச யாரும் இல்லாத நேரத்தில் கூட தேவன் உன்னுடன் இருக்கிறார். நீ அழும் அந்த இரவுகளில் உன் கண்ணீரை அவர் பார்த்து கொள்கிறார். யாரும் உன்னை புரியாமல் இருக்கலாம். ஆனா தேவன் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறார். நீயே உன்னை சந்தேகப்படுற நிலை வந்தாலும் தேவன் உன்னை நம்புகிறார். நீ என்னால் முடியாது என்று நினைக்கும் போது தேவன் சொல்கிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன், உனக்கு முடியும். கஷ்டம் வந்தால் நாம் இரண்டு விஷயம் பண்ணுவோம். ஒன்று பயப்படுவோம், இல்லை என்றால் தேவனை நம்புவோம். பயம் உன்னை கீழே இழுக்கும். ஆனா நம்பிக்கை உன்னை மேலே தூக்கும். நீ பயப்படும்போது உன் மனசு பலவீனமாகும். ஆனா நீ தேவனை நம்பும்போது உன் மனசு வலிமையாகும். நீ இப்போ கஷ்டத்தை மட்டும் தான் பார்க்கிறாய். ஆனா இந்த கஷ்டம் முடிந்த பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீ இன்னும் தெரியாது. ஒரு நாள் வரும், நீ இன்று அழுத விஷயத்தையே நினைத்து சிரிப்பாய். ஒரு நாள் வரும், நீ இப்போ சந்திக்கிற கஷ்டம் உன்னை எப்படி மாற்றியது என்று நீ ஆச்சரியப்படுவாய். அந்த நாளை தேவன் தயாரித்து கொண்டிருக்கிறார். நீ இப்போ விழுந்து இருக்கலாம். ஆனா அது நிரந்தரமில்லை. நீ இப்போ தாமதமாக இருக்கலாம். ஆனா அது தோல்வி இல்லை. தேவனுடைய நேரம் எப்போதும் சரியானது. நீ அவசரப்படுகிறாய். ஆனா தேவன் திட்டமிடுகிறார். நீ காத்திருக்க முடியாமல் இருக்கிறாய். ஆனா தேவன் உனக்காக சிறந்ததை தயாரிக்கிறார். நீ விட்டுவிட நினைக்கிறாயா? அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தாங்கு. இந்த நேரம் கடந்து போகும். இந்த கஷ்டம் முடிந்து போகும். நீ இப்போ உணர்கிற வலி நாளைக்கு உன் வலிமையாக மாறும். நீ இப்போ அனுபவிக்கிற கஷ்டம் ஒரு நாள் உன் சாட்சியாக மாறும். நீ உடைந்து போன மனசோட இருக்கிறாயா? தேவன் அதை சரி செய்ய முடியும். நீ இழந்ததை நினைத்து அழுகிறாயா? தேவன் அதைவிட பெரியதை தர முடியும். நீ தோல்வி அடைந்தது போல தோணுதா? தேவன் அதை வெற்றியாக மாற்ற முடியும். ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே, கஷ்ட நேரத்தில் தேவனை நம்பு. நீ உன் பிரச்சனையை விட அவரை நம்பு. நீ உன் பயத்தை விட அவருடைய வாக்குறுதியை நம்பு. நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தேவன் அதைவிட பெரியவர். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை மறக்க மாட்டார். நீ இப்போ போராடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா அந்த போராட்டம் வீணாகாது. ஒரு நாள் அனைத்தும் சரியாகும். ஒரு நாள் நீ அமைதியாக இருப்பாய். ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். அந்த நாள் வரை நம்பிக்கை வையு.
தேவனை நம்பு. கஷ்ட நேரத்தில் அவரை பிடித்து கொண்டு இரு. அவர் உன்னை ஒருபோதும் விடமாட்டார். இந்த மெசேஜ் உனக்கு மட்டும் இல்ல, இன்னும் பலருக்கும் தேவை. ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக.